நான் ஒரு பேக்கப் பிளான் வச்சுருந்தேன். இந்த படம் வந்து பார்க்க சகிக்கலைன்னா அப்படியே வச்சுட்டு சைலண்ட்டாக அமைதியாக விட்டுருவான்னு ஒரு பேக்கப். அப்படியா? நான் டைரக்ட் பண்ணியிருந்தாலும் இதை பல வாட்டி எடிட்டிங் ரூமில் நான் பார்த்துருந்தாலும் நான் வந்து எத்தனையோ வாட்டி அந்த சீனை பார்த்து அழுதுருக்கேன். ஏன்னா அது காளி வெங்கட் சாரோட பர்ஃபார்மன்ஸோ இல்லை ஏன் ஆக்டர்ஸ் நடித்ததோ இல்லை ஏன் படம்ன்றது ரீசன் இல்லை. அந்த ஆட்டோ ரைடு இருக்குல்ல, தட் இஸ் இந்தியன் மிடில் கிளாஸ். நீங்கள் சொன்ன நம்ப மாட்டீங்க, நான் வந்து பால்கனி போய் ஒரு 15 மினிட்ஸ் அழுதேன் நான். எனக்கு எதுக்கு பயமாக இருந்ததுன்னா மொக்க படமாக எடுத்துருவோம்னு தான் பயமாக இருந்தது. எவனாச்சும் பார்த்து இதில் என்ன ஒன்றுமே இல்லை, இது ரொம்ப மொக்கையாயிருமோன்ற பயம் அதுதான் ரொம்ப டாமினேட் பண்ணிச்சு என்ன. நீங்கள் ஒரு டெம்ப்ளேட் தயவு செஞ்சு ஒரு டெம்ப்ளேட்குள்ளே போட்டு சுருக்காதீங்க. 10 நிமிஷத்தில் கதை ஆரம்பிக்கல, இன்ட்ரோவில் ஹை இல்லை. இன்ட்ரோவில் வந்து ஒரு உச்சா பிரேக். யூ டோன்ட் ஹேவ் டு ரைட் ஸ்டோரிஸ் அரௌண்ட் உச்சா பிரேக். ஸோ கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு படம் பார்த்தேன். ரீசெண்டானா ஒரு முந்தானேத்து பார்த்தேன்னு நினைக்கிறேன். மெட்ராஸ் மேட்னி அப்படின்ற ஒரு மூவி. அந்த படத்தை பார்த்துட்டு நான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி நான் வந்து இந்த மாதிரி சார் இந்த மாதிரி நடந்ததே கிடையாது என் லைஃப்பில். நான் நிறைய படங்கள் பார்த்துட்டு அந்த படம் முடியும் போது ரொம்ப எமோஷனலாக இருக்கும், அது ரொம்ப இதுவாக இருக்கும். நான் வந்து அந்த மூவியில் வந்து அழுதுருக்கேன். மூவி போகிறப்பே சில இது வந்து ரொம்ப இதுவாக இருக்கும். நான் ஒரு எமோஷனான ஒரு ஆள் தான். கடைசியில் ஒரு படம் பார்த்து முடியும் போது நான் அழுத படம் எடுத்திங்கன்னா வந்துட்டு எனக்கு ஞாபகம் இருக்க படம் வந்து தெய்வ திருமகள். அதில் வந்து கடைசி சீன் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோட் சீன் வந்து ரொம்ப மூவிங்காக இருக்கும். அந்த மியூசிக்கும் அதுக்கும் அப்படியே அழுவ வரும். இந்த மெட்ராஸ் மேட்னி படம் பார்த்துட்டு நீங்கள் சொன்ன நம்ப மாட்டீங்க, நான் வந்து நானும் அம்மாவும் தான் பார்த்துட்டு இருந்தோம். படம் முடிச்சுட்டு அம்மாவும் கணத்தை வச்சுட்டு இருக்காங்க அந்த பக்கம். நான் வந்து என்னன்னா அம்மா இது பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு படம் நல்லா இருந்துச்சுன்னு நான் சரி நம்ம நார்மலாக பேசிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு நல்லா இருந்துச்சுன்னா அப்போவே எனக்கு இதுவாயிருச்சு. பால்கனி போய் ஒரு 15 மினிட்ஸ் அழுதேன் நான். ஓகே, அதாவது தேம்பி அழுதேன் நான். இது வந்து எனக்கு அந்த அளவுக்கு இந்த மூவி வந்து ரொம்ப கனெக்ட் ஆகி நான் வந்து ஃபீல் பண்ண அளவுக்கான ஒரு இதுவாக இருந்துச்சு. ஒய்ஃப் வந்து ரொம்ப இது பண்ணிட்டே இருந்தா, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை எனக்கு இந்த படத்தில் ரொம்ப இதுவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அது அந்த அளவுக்கு எனக்கு அந்த மூவி இதுவாச்சு. ஸோ அதனால் வந்து எனக்கு நான் இந்த படத்தோட மேக்கர் கூட நான் கண்டிப்பாக பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு கார்த்திகேயன் மணி ப்ரோ வந்துட்டு நான் வந்து நானே இன்வைட் பண்ணி நீங்கள் வாங்க நம்ம பேசணும். நேற்று நான் படம் முடித்தோடனே நான் கால் பண்ணிட்டேன், எனக்கு எப்படியாவது எனக்கு இவர் கூப்பிட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஐம் ரியலி சாரி தட் என்னன்னா வந்து படம் வர்றதுக்கு முன்னாடி வந்துட்டு எனக்கு வந்து பிஆர்ஓ வந்து எனக்கு ரீசெட் பண்ணியிருந்தாங்க. நீ எப்போ டைம் கொடுங்க, நான் கண்டிப்பாக இந்த படத்தை போட்டு காட்டுறேன், நீ போட்டு காட்டி நீ பார்த்துட்டு நீ சொல்லுன்னு சொன்னாங்க. பட் நான் வந்து என்னால் அப்போ பார்க்க முடியாமல் போயிடுச்சு. ஏன்னா சம் டைம் இதனால இது நான் தேட்டர்லையும் மிஸ் பண்ணிட்டேன் இந்த படத்தை. நான் ஐம் ரியலி சாரி அபவுட் இட். ஸோ எனக்கு ஐ ஷுட் ஹவ் வாட்ச் அந்த டைமில். அப்போ பார்த்துருந்தேன்னா நான் டெஃபினட்டாக அப்போயே நான் அந்த வீடியோ பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக நீங்கள் இப்போ பண்ணுறதே பெரிய விஷயம் இர்ஃபான் பிரதர். ஹாப்பி. எனக்கு என்னதான் எனக்கு அந்த படம் வந்து அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. இது வந்து ஒரு நீங்கள் எப்படி இந்த ஒரு ஐடியா, ஐ மீன் இது வந்து எப்படின்னா ஒரு நார்மலாக ஒரு மிடில் கிளாஸோட இதை நீங்கள் காட்டுறது தான் இந்த படம் அப்படின்னாலும் இவ்வளோ தத்ரூபமாக இவ்வளோ, அதாவது அங்கே இருந்து அதை ஃபேஸ் பண்ணுவவங்க மட்டும்தான் இப்படி காட்ட முடியும் அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு அதில் இருந்துச்சு. எப்படி நீங்கள் இதை எழுதுனீங்க? லைக் ஹவு எப்படி இந்த ப்ராசஸ் எப்படின்னா இது என்னோட லைஃபோட ஜேர்னியோட ஒரு பிரதிபலிப்புன்னு நினைக்கிறேன். அந்த பெர்ஸ்பெக்டிவ் இப்போ நான் ஆடியன்ஸ்க்காக நான் சொல்லிடுறேன். இப்போது நான் 2007 கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பாஸ் அவுட். அப்போ வந்து வீட்டில் பயங்கர பண கஷ்டம். அப்பா வந்து எங்களுக்கு ஹவுசிங் லோன் இருந்தது, அதை இஎம்ஐ டைமுக்கு அடைக்க முடியல. அப்போ வந்து எனக்கு என்ன ஆசையாக இருந்ததுன்னா, நான் ரொம்ப ஆவரேஜான பர்சன். நான் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடனரி பிரில்லியன்ட்லாம் கிடையாது. என்னன்னா ரொம்ப ஆவரேஜ், பேக் பெஞ்ச், யாரு கண்ணிலையும் நான் பட மாட்டேன். பட் என்னன்னா அப்பா அம்மா வந்து கஷ்டப்படக்கூடாது, யாரும் வந்து அவங்களை கேள்வி கேட்கக்கூடாதுன்ற ஒரே மோட்டிவேஷன் தான் எனக்கு லைஃப்பில். இப்போ வரைக்குமே அப்படிதான், ரொம்ப வருஷம் முன்னாடி வரைக்குமே எனக்கு அப்படிதான் இருந்தது. ஸோ நான் என்ன ஆரம்பிச்சேன்னா, சின்னதாக ஒரு காலேஜில் எனக்கு கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் கிடைக்கல. சரி, சின்னதாக ஃப்ரீலான்சிங் பண்ண ஆரம்பித்தேன். வேறு வழியில் பைசா வேணுன்றனால லோகோ டிசைன், வெப்சைட் டிசைன், ஃப்ரீலான்ஸ் பண்ண ஆரம்பித்தேன். அது வந்து ஒரு 15-16 இயர்ஸில் வந்து எனக்கு ஒரு சின்ன ஐடி கம்பெனியாக ஃபார்ம் ஆச்சு. இப்போது என் கம்பெனி பேர் வந்து பைட்டலே சாஃப்ட்வேர். ஒரு 50 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஜேர்னி மூலமாக எனக்கு வந்து ட்ராவல் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தது. ஓரளவு ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி கிடச்சிது. இந்த ஜேர்னியை முடிச்சுட்டு இப்போ நான் திரும்பி பார்க்கும்போது, நான் எம்ஜிஆர் நகரில் பிறந்து வளர்ந்த அந்த லைஃப் இருக்குல்ல, நான் யூஎஸ் போகும்போது நான் நம்ம மக்களை பற்றி நான் அடிக்கடி யோசிப்பேன். ஏன்னா அங்கே வந்து ஆப்வியஸ்லி வசதிகள் நிறையா இருக்கும், எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து வித்தவுட் டவுட் ரொம்ப பெட்டராக இருக்கும். ஸோ நம்ம மக்களை பற்றி நான் அடிக்கடி யோசிப்பேன். பாவம் இல்லை, ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக தான் இருக்கும். நம்ம யாரும் வந்து யூஎஸ் மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லைன்னு யாரும் நம்ம ஃபீல் பண்ண மாட்டோம். எனக்கு தெரிஞ்சு நான் பிறந்து வளர்ந்த மெமரியை நான் ரீகால் பண்ணி பார்க்க போகும்போது எல்லாமே அவங்க உண்டு, அவங்க புள்ளக்குட்டி உண்டுன்னு ஜாலியாக தான் இருந்தாங்க. ரொம்ப ஃபோக்கஸ்டாக ஜாலியாக தான் இருந்தாங்க. எனக்கு வந்து அந்த ஓட்டம் இருக்குல்ல,
அது ரொம்ப ஒரு இன்க்ரெடிபிளான ஸ்டோரியாக எனக்கு ஃபீல் ஆச்சு. இன் ஹைண்ட்சைட் இப்போ திரும்பி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இன்க்ரெடிபிளான ஸ்டோரியாக எனக்கு ஃபீல் ஆச்சு. நம்ம ஊர் சாதாரண மக்கள் இருக்காங்களா, தான் முன்னேற வாய்ப்பே இல்லைன்னு தெரிஞ்சு ஓடுறாங்க தெரியுமா. எங்கள் திருமணையில் ஒரு அங்கிள் இருப்பார், மளிகை கடை வச்சுருந்தாரு. நான் வளரும் போது தான், நான் வந்து 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அந்த மளிகை கடை அதே சைஸ் தான். இப்போ வந்தீங்கனாலும் அதே சைஸ் தான் இருக்கும். ஸோ நான் அவரை பற்றி நான் அடிக்கடி யோசிப்பேன். நம்ம வளர்ந்துட்டோம், நம்ம இந்த ஸ்கூலில் படித்தோம், இவர் கடையில் தான் வந்து பிஸ்கெட் வாங்கி சாப்பிடுவோம். நான் இப்போ எங்கேயும் ஒரு மாதிரி போயிட்டேன், அவர் என்ன இது உள்ளே இருக்கார். ஸோ அவர் வந்து ஹாப்பியாக இருக்காரா இல்லையான்ற கொஷின் எனக்கு அடிக்கடி அவரை பார்க்கும்போது தான் தோணும். பட் அதுக்கான ஆன்சர் வந்து அவர் பையன்கிட்ட இருக்குது. அவன் பையன் வந்து பார்த்திங்கன்னா இப்போது வெல் எம்ப்ளாய்டு. அந்த ஃபுல் டிஃப்ரென்ஸ் அவர்கிட்ட தெரியுதோ இல்லையா, அவர் பையன் மேலே இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம மக்களோட ஸ்டோரி. இது வந்து தமிழ்நாட்டு மக்களோட ஸ்டோரி கூட ப்ளஸ் பேன் இண்டியன் ஸ்டோரி நான் ஃபீல் பண்ணுறேன். எல்லாம் நம்ம ஊரில் வந்து ஆனால் தான் படின்னு உயிரை வாங்கிடுவாங்க. ஏன்னா ஃபார் சம் ரீசன் டீப் டவுன் அவங்க முன்னேற்றத்துக்கு இருக்கிற ஒரே ஹோப் அந்த பசங்க மட்டும்தான். ஆமாம், அந்த பசங்களுக்கு இருக்கிறது அந்த படிப்பு மட்டும்தான். ஸோ எனக்கு அதுதான் ரொம்ப ரொம்ப இன்ஸ்பைரிங் ஸ்டோரியாக ஃபீல் ஆச்சு. ஸோ நான் எப்படி தம்ரூல் வச்சுக்கிட்டேன்னா, இதை மிகப்படுத்தாமல், இதை வந்து ரொம்ப சினிமேட்டிக்காக ஓவர் ட்ராமேட்டிக்காக மசாலா தடவாமல் ஒரு செல்ஃப் ரிஃப்ளெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸாக, இப்போ யாரோ ஒருத்தர் பார்க்குறாங்க, பார்த்து ஆமாம்ல இந்த லைஃப் தானே நம்ம வாழறோம், அந்த மாதிரி ஒரு செல்ஃப் ரிஃப்ளெக்டிவான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும்னு தான் நான் நினச்சேன். இப்போ ப்ராபப்ளி உங்களுக்கு நீங்கள் கனெக்ட் ஆச்சுன்னு சொல்கிறீங்களே, இப்போது உங்கள் லைஃப் தெரிஞ்சு உங்களோட ஜேர்னி நான் தெரிஞ்சு சொல்கிறேன். அது ஒரு லைன் இருக்கும், அதாவது இந்த மாதிரி அவங்களுக்கு லைஃப்பில் தப்பாக கைட் பண்ண கூட யாருமே இல்லை. அந்த மாதிரி நிறைய பேருக்கு இருக்காது. அது சும்மா லைட்டாக அது நீங்கள் சொல்கிறது வந்து அந்த இவர் சத்யராஜ் சொல்லுவார், அது இப்படி போயிடும். அது ஜஸ்ட்டு வந்து என்னன்னா அந்த கார் ஓட்ட சொல்லி கொடுக்குறதுல டக்குன்னு போயிடும். ஆனால் அது சரியான ஸ்டேட்மெண்ட். அது எவ்வளோ பேருக்கு வந்து அது இது இல்லாமல் இருக்குதுன்னு சொல்லிட்டு. கரெக்ட். உங்களோட ஜேர்னி பார்க்கும்போது அது அந்த மாதிரி ஒரு இது நீங்கள் வந்து இதெல்லாம் இங்கே வரும் நீங்கள் ஆரம்பிச்சிருக்க மாட்டீங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம ஃபிகர் அவுட் பண்ணுறது தான் அது வந்து அது ஒரு அதில் பயங்கரமான ஹீரோயிசம் இருக்குன்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. அது தட்ஸ் வாட் த மூவி இஸ் அபவுட். மேபி நான் ஏன் ரொம்ப இவ்வளோ கனெக்ட் ஆயிருக்கேன்னா, மேபி என்னோட அப்பாவும் வந்து ஆட்டோ வச்சுருந்தாங்க, ஆட்டோ ஓட்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த லைஃப்பில் வந்து என்னென்னலாம் நம்ம வந்து நான் கோத்ரூ பண்ணியிருக்கணும், அது எல்லாமே நிறையா விஷயங்கள் அதில் இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. லிட்ரலி இதுதான் ரியல் மிடில் கிளாஸ் லைஃப். ஏன்னா அவங்க வந்து வெளியில் வந்து அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஏழைன்றது காமிச்சிக்க மாட்டாங்க. ஆனால் அதே நேரத்தில் வந்துட்டு அவங்க உள்ளே அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறது வந்து அது அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். உள்ளே இருக்கிற அந்த அப்பா, அந்த ஒருத்தங்களுக்கும் ஒரு இது கொடுத்து நீங்கள் கடைசியில் அப்பான்னு அந்த இது கொண்டு வந்தீங்க தெரியுமா. அப்பா அது ஜென்ரலாக அப்பாங்க வந்து ஒரு வெளில அவங்க சஃபரிங்கை ரொம்ப காமிச்சிக்க மாட்டாங்க. நான் எங்கள் ஃபேமிலியை யோசிச்சு பார்க்கும்போது என் அம்மா வந்து ரொம்ப எக்ஸ்ப்ரெசிவ். அவங்க வந்து தம்பி இந்த மாதிரி ஆச்சுரா தம்பி அப்படின்வாங்க. ஆனால் அப்பா வந்து அவர் உண்டு, அவர் வேலை உண்டுன்னு இருப்பார். ஸோ சம்வேர் தப்பா ரைட்டுன்ற டிஸ்கஷனுக்குள்ளே நான் போகிறதில்ல. பட் சம்வேர் சொசைட்டியில் வந்து அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஒரு குடும்பத் தலைவன் அந்த டைமில் நான் சொல்கிறேன், குடும்பத் தலைவன்னா வந்து அவங்க ரொம்ப போய் புலம்ப முடியாது, உள்ளே வீட்டுக்குள்ளே வீக்காக அப்பீர் ஆக முடியாது. ஸோ அந்த அப்பா பார்த்தீங்கன்னா வெளில போய் அவ்வளோ கஷ்டப்படுவார். அவர் டிரைவிங் கற்றுக்க போவார். பட் ஆனால் அவர் வந்து ப்ராப்பராக சொல்லி தர மாட்டார், மிஸ்கைடன்ஸ் அவருக்கு. இவர் வந்து இபி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ண போவார். ஆனால் அவர் ரொம்ப பெருசாக காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஜென்ரலாக நமக்கு எம்பத்தி கிடைக்காது. ஆமாம், நம்ம ஒரு பிரச்சனைன்னு போய் நிற்க போகும்போது இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தால் மட்டும்தான் கொஞ்சம் திரும்பி பார்ப்பாங்க நம்மள. ஸோ இந்த என்வாயர்மெண்ட்டில் வந்து ஒருத்தன் எப்படி குடும்ப தலைவனாக இருக்கிறதுன்றது ஒரு மிகப்பெரிய கொஷின். அந்த கடைசியிலே முடியும் போது அதுவும் அந்த கடைசி சீன்லாம் அப்பா எனக்கு ரொம்ப இதுவாக இருந்துச்சு. அந்த ஆட்டோ சீக்வன்ஸ் இருக்குல்ல, அவங்க ஃபேமிலியாக வந்து வராங்க, அது பார்த்தோன்னே தெரிஞ்சு அந்த ஏர்போர்ட் ரோடு கரெக்டாக அங்கேயே போய் எடுத்துருக்கீங்க நீங்கள். அதை நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். நான் சொன்ன மாதிரி நம்ம ஊரில் வந்து ஒருத்தவங்க தலையை எடுக்க வந்து ஒரு தலைமுறை ஆகும். ஆனால் நான் கோயிங் பேக் டு அந்த மளிகை கடை அங்கிள் எக்ஸாம்பிளே வந்து அவர் முன்னேற வாய்ப்பில்லைன்னு தெரிஞ்சு அவர் பசங்களுக்காக ஓடுறது. அது ரொம்ப கஷ்டமான இடம், சின்ன இடமா தான் இருக்கும். அந்த கடை முன்னாடி நின்னாலே சூடாக இருக்கும். அவர் எப்பவுமே வேர்வையாக தான் இருப்பார். இந்த ப்ரொஃபஷன் எடுத்துக்கலாம், இப்போ பஸ் கண்டக்டராக இருக்கலாம், இல்லை வந்து பஸ் டிரைவராக இருக்கலாம், இல்லை வந்து ஆட்டோ டிரைவராக இருக்கலாம். கஷ்டமான வேலைகளை பண்ணுற எத்தனையோ பேர் அவங்க லைஃப் டைமில் அவங்க வந்து ஒரு அப்கிரேடே பார்க்கவே மாட்டாங்க. அது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இந்த படம் நான் டைரக்ட் பண்ணியிருந்தாலும், இதை பல வாட்டி எடிட்டிங் ரூமில் நான் பார்த்துருந்தாலும், எனக்கு அந்த லாஸ்ட் சீன் பார்க்கும்போதெல்லாம் வந்து எனக்கு அழுகையை கண்ட்ரோலே பண்ண முடியாது. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு கும்பல் இருக்கும்போது அழமாட்டேன். நான் வந்து எத்தனையோ வாட்டி அந்த சீனை பார்த்து அழுதுருக்கேன். ஏன்னா அது காளி வெங்கட் சாரோட பர்ஃபார்மன்ஸோ இல்லை ஏன் ஆக்டர்ஸ் நடித்ததோ இல்லை ஏன் படம்ன்றது ரீசன் இல்லை. அந்த ஆட்டோ ரைடு இருக்குல்ல, தட் இஸ் இந்தியன் மிடில் கிளாஸ். அந்த ஒரு டிரைவ், அதாவது தான் முன்னேற வாய்ப்பே இல்லைன்னு தெரிஞ்சும் ஓயாத ஓட்டம். ஏன்னா அடுத்த தலைமுறை வந்து தலை தூக்குன்ற வெறின்றது வந்து சொல்லும் போதெல்லாம் எனக்கு வந்து இது வந்து நம்ம இந்தியாவோட ஸ்டோரின்னு எனக்கு ஃபீல் ஆகும்.
இது இப்போ ப்ரீவியஸ் ஜென்ரேஷனுமே வந்து இப்போ இருக்க ஜென்ரேஷனுமே வந்து ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் ஜென்ரேஷன். நான் தாத்தா ஜென்ரேஷன் எனக்கு தெரியல, ரொம்ப அதை பற்றி எனக்கு தெரியல. பட் கண்டிப்பாக அப்பா ஜென்ரேஷனும் சரி, இப்போ இருக்க பசங்களுமே சரி, இப்போ என் ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணுற பசங்களை பார்க்கும்போதுமே எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெருமையாக தான் எனக்கு ஃபீல் ஆகணும். ஏன்னா வந்து கிட்டத்தட்ட 10-12 hours அவங்க வந்து எஃபர்ட் போட்டு எல்லாருமே ட்ரிவனாக இருக்காங்க. ஊர்ல இருந்து நிறைய பேர் சென்னை வராங்கல்ல, அழகா இருக்கும் அந்த ஸ்டோரியை பார்க்கவே. இவங்க இங்க ஹாஸ்டலில் தங்குவாங்க. இந்த படத்துலயும் வந்து அந்த தீபிகா கேரக்டருக்கு அதான் நடக்கும். வீட்டை விட்டு அவ வெளில போகணும், அவங்க வீட்டை காப்பாத்துறதுக்கு வீட்டை விட்டு தூரமா போகணும். இவங்க 3 பேரும் ஒன்னா இருப்பாங்க, அந்த பொண்ணு மட்டும் தனியா பெங்களூர்ல இருக்கும். அவ ஒர்க் பண்ணி வீட்டை அழகா வச்சுக்கணும்னு நினைக்கிறது, அதுவுமே ஒரு பயங்கரமான சாக்ரிஃபைஸ். எங்க கம்பெனிலே நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு அந்த மாதிரி. சின்ன சின்ன ஊர்ல இருந்து சென்னை வந்து இங்க ஹாஸ்டல்ல தங்கி வீட்டு சாப்பாடு கிடைக்காம சாப்பாடுக்காக ஓடி, ஆனா அழகா ஒரு சின்ன வீட்டையாச்சும் ஊர்ல கட்டிடுவாங்க. செம்ம சரியான ஜேர்னி, சரியான ஸ்டோரி. பியூட்டிஃபுல் ஸ்டோரி. அவங்க நீங்க அந்த கேரக்டர் சொல்லும் போது தான் வந்து அந்த சின்ன வயசுல வந்து அவங்க இந்த ஃபேர் அண்ட் லவ்லி பண்றது, அதுவும் லைக் என்னன்னா வந்து நிறைய அந்த சின்ன அப்போலாம் நான் வந்து பார்த்துருக்கேன் இந்த மாதிரிலாம் சின்ன சின்ன பசங்கலாம் பண்ணுறதுலாம். ஸோ அதுவும் வந்து ரொம்ப ரிலேட்டபுளான ஒரு விஷயமா இருந்துச்சு அது. ஆனால் அது எந்த இடத்துல அது வந்து ஸ்டாப் ஆச்சு அப்படின்றது வந்து நீங்கள் எதுவும் காட்டலன்னு நினைக்கிறேன் படத்தில், இஃப் ஐம் நாட் ராங். பட் அதான் அது வந்து அது மேபி நீங்கள் வாண்டடாக நீங்கள் காட்டலையா இல்லை எதுவும் அதுக்கான ஒரு டிரான்சிஷன் நீங்கள் வைக்கணும்னு நீங்கள் நினைக்கலையான்றது. பட் அதுவுமே நல்லா இருந்துச்சு. அந்த நீங்கள் அவங்க அந்த ஃபேர் அண்ட் லவ்லி வாங்கி பூசிக்கிறது, அவங்க அப்பா அதை பார்க்குறது. ஆக்சுவலி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி என்னென்னா, இவங்க ரோஷினி இருக்காங்களே, ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்க் இல்லை. ஸோ எங்கேயோ ஒரு கேப்பில் வந்து இப்போது வந்து ட்ரெடிஷ்னலாக சினிமாவில் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் டார்க்கன் பண்ணிடுவாங்க. எனக்கு அது பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஆர்டிஃபிஷியலாக ஃபீல் ஆகும். பார்த்தாலே தெரியும் அது வந்து மேக்கப்பு வேணுட்டே டார்க், அது ஒரு டிஸ்கனெக்ட் ஃபீல் ஆகும். ஸோ நான் என்ன கால் எடுத்தேன்னா, ஓகே அவங்க எப்படி இருக்காங்களோ அப்படியே எடுத்துக்கலாம். சின்ன வயசில் அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் டார்க்கர் ஸ்கின்னாக இருந்தது. வாட் எவர் அது வந்து எப்படியோ கஷ்டப்பட்டு வந்து ஓரளவு ஃபேர் ஆயிருச்சு அவளோட ஓன் இன்ட்ரெஸ்ட்காக. தப்போ ரைட்டோ அதுக்கு ஒன்ஸ் அகெயின் அதுக்குள்ளே போகிறோம்ல. பட் அந்த ட்ரெஜெக்டரி அப்படியே மெயின்டைன் பண்ணிடுவோம். நான் விட்டது தான். தெர் வாஸ் அ சீன். அந்த புள்ள வந்து 8th படிக்கும் போது ஒரு சீன் இருந்தது. அவள் வந்து அந்த ஃபேர்னஸ் க்ரீமை அப்ளை பண்ணிவிட்டு ஷேடு இம்ப்ரூவ் ஆச்சான்னு மெஷர் பண்ணி பார்ப்பா. ஆயிருக்காது, தூக்கி போட்டுருவா அதை கீழ்ச்சி. அந்த மாதிரி சீன் இருந்தது. ஓகே. பட் 2 ரீசன். ஒன்று, அது ஃப்ளோவாக உட்காரல. இன்னொன்று வந்து ரோஷினி நேச்சுரலாகவே அவங்க வந்து கொஞ்சம் ஃபேரராக இருந்தாங்க அந்த குழந்தை. நான் அதை அப்படியே விட்டுட்டேன். அதை அப்படியே இருக்கிறது பெட்டர்னு நான் ஃபீல் பண்ணேன். என் அக்காவுமே திரும்பி பார்க்கும்போது சின்ன வயசில் ரொம்ப கருப்பாக இருந்தான். எந்த கேப்பில் வந்து ஒரு வீட்டு ஸ்டோனுக்கு வந்தான்னு தெரியல. ஓகே ஓகே. ஈவன் அந்த தேங்காய் பிஸ்கெட்டுமே வந்து நல்லா கனெக்ட் ஆச்சு. அவங்க அந்த பாட்டி வந்து அந்த தேங்காய் பிஸ்கெட் ஷார்ட் இருக்கு தெரியுமா, அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. அவங்க டிஃப்ரெண்ட்டாக ஒரே ஷார்ட் வந்துட்டு வச்சுல, அதுவும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. என் பாட்டி வந்து நான் ஸ்கூல்ல இருந்து பிக் பண்ண அவங்க தான் வருவாங்க. ஏன்னா வந்து என் டீமில் கிண்டல் பண்ணுவாங்க, இந்த எல்லா இன்சிடென்ட்டும் உன் லைஃப்லேருந்து சுட்டு நீ ஒரு படமாக எடுத்துட்ட கரெக்டாக அப்படின்னுவாங்க. ஆனால் அது உண்மை இல்லை. ஒரு இன்சிடென்ட் மட்டும். ஆனால் முழுக்க என்னோட ஆயா, இந்த படத்தில் வர அந்த ஆயா கேரக்டர் என்னென்னா, ஸ்கூல்லேருந்து பிக் பண்ண அவங்க தான் வருவாங்க. அவங்க இறந்ததுக்கப்புறம் தான் நான் யோசித்தேன். நான் வந்து காலேஜ் ஃபஸ்ட் இயர் எப்போ இறந்தாங்க அப்போ நான் யோசிச்சுட்டு இருந்தேன். பிக் பண்ண வரும்போது நிஜமாவே ஒரு நாள் தவறாமல் எனக்கு ஒன்று கேக்கோ, அந்த டீ கேக் இருக்கும்ல, ஒன்று அந்த கேக்கோ இல்லை அந்த தேங்காய் பிஸ்கெட்டோ, ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று அந்த பேப்பரில் தான் சுருட்டி தருவாங்க கேன்டீனில். அதோட தான் நிற்பாங்க. அவங்க வந்து அது மிஸ் ஆகி எனக்கு ஞாபகமே இல்லை. ரொம்ப ஒரு இன்க்ரெடிபிளான அது பியூர் லவ்ல இருந்து வர்றது. அது இல்லைனா நம்ம ஏதாச்சும் ஒன்று மிஸ் பண்ணிடுவோம்ல, ஏதாச்சும் ஒரு ரீசனுக்காக, இல்லை லேட்டாக வந்தேன், இல்லை பைசா இல்லை. அது வந்து ஒரு லவ்வோட பயங்கரமான வெளிப்பாடாக நான் பார்க்குறேன். ஒரு நாள் தகராமல் அவங்க வந்து இது ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்னோட தான் நிற்பாங்க கையில். படம் இதை ஃபுல்லாக செஞ்சு முடிச்சுட்டு நீங்கள் வந்து எடுத்து முடிச்சு எடிட்டிங்லாம் முடிச்சு படம் பார்த்தோன்னா how did you feel? ரொம்ப, அதாவது எனக்கு அப்போவே ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது யாருமே பார்க்குறதுக்கு முன்னாடி. ஏன்னா எனக்கு எப்போவுமே படங்கள் என்ன மாதிரி படங்கள் பிடிக்குன்னா, எதுலலாம் நல்ல ஆக்டிங் இருக்காது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ப்ரொடக்ஷன் நல்லா இல்லாமல் இருக்கலாம், ரைட்டிங்கும் ஆக்டிங்கும் நல்லா இருந்துட்டாலே அது வந்து கரை சேர்ந்த மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும். எனக்கு அந்த மாதிரி படங்கள் ஜென்ரலி எமோஷனலி என்னை டச் பண்ணும். ஸோ இந்த படத்தில் எனக்கு என்ன ரொம்ப ஃபுல்ஃபில்லிங்காக இருந்ததுன்னா, அந்த வே, அவங்க அப்படியே அந்த கேரக்டர்ஸாக இருந்தாங்கல்ல. நான் காளி சார்கிட்ட அடிக்கடி சொல்லுவேன், சார் நம்ம படம் ரொம்ப உண்மையாக ஃபீல் ஆகுது எனக்கு, உங்களால் தான் அது உண்மையாக ஃபீல் ஆகுது. இன்னும் எல்லா தேங்க்ஸ் டு ஆல் த ஆக்டர்ஸ். நான் ஒன்றுமே பண்ணல, நான் வந்து ஒரு பேஸ் தான் போட்டேன். நீங்கள் வந்து அதை வந்து ரொம்ப அதுக்கு ஒரு பயங்கரமான ஒரு சோல் கொடுத்துருக்கீங்க. இது ரொம்ப உண்மையாக ஃபீல் ஆகுது. அவர் அந்த பொண்ணு திட்டின அப்புறம் அவர் வந்து சாப்பிட்றத நிறுத்திட்டு ஒரு பாஸ் வந்துட்டு, சரி விடு
ரோட்டில் வரவும் போகிறோம்லாம் திட்டுறான், பெத்த பிள்ளைங்க தானே கோம்புத்துன்னு சொல்கிறது எல்லாமே எனக்கு ரொம்ப ரியலாக தான் ஃபீல் ஆச்சு. ஸோ எனக்கு அப்பயே ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது. பட் தியேட்டர் ரிலீஸ் முன்னாடியே நாங்கள் நிறைய ஸ்க்ரீனிங்ஸ் வச்சு பார்த்துக்கிட்டே இருந்தோம். நிறைய பேர் அந்த பார்ட்டி சீனாக இருக்கட்டும், இல்லை வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கிளைமேக்ஸாக இருக்கட்டும், நிறைய பேர் பார்க்கும் போதே எப்படின்னா அழுதுகிட்டே பார்த்தாங்க நிறைய பேர். அதை எப்படின்னா ஹாப்பி டியர்ஸ்ன்னு சொல்லலாம். சோகமான ரொம்ப சோகமான சீனோ போட்டு எமோஷனை புரியுறது அந்த மாதிரி இருக்காது, அந்த மாதிரி இல்லை. பட் ஜஸ்ட் தட் அது இவங்க அழுதுகிட்டே பார்க்கறது வந்து எனக்கு நான் என்ன பண்ணணும்னு நினைச்சனோ அதை பண்ணிட்டு ஒரு ஃபீலிங் இருந்தது. நிறைய பேருக்கு வந்து முதுகுல தட்டி யூ ஆர் டூயிங் எ கிரேட் ஜாப்னு அந்த முதுகு பாராட்டு கிடைக்கிறது இல்லை. வி டோன்ட் நோ வெதர் வி ஆர் டூயிங் எ குட் ஜாப். அதனாலே நான் ஐ ட்ரை டு பி வோக்கல் இன் அப்ரிசியேஷன். ஆஃபீஸ்லேயே வந்து யாராச்சும் நல்லா பண்ண ஐ டெல் தம் யூனோ ஐ ரியலி லைக் யுவர் ஒர்க், யூ டிட் எ குட் ஜாப்ன்றது வந்து நான் வந்து முடிஞ்ச அளவு நான் எக்ஸ்பிரசிவாக இருக்க ட்ரை பண்ணுவேன். வி டோன்ட் நோ வெதர் வி ஆர் லிவிங் எ குட் லைஃப், வி டோன்ட் நோ வெதர் நம்ம கரெக்டான ஜேர்னியில் தான் இருக்குமா. இந்த படம் வந்து முதுகுல தட்டி எஸ் யூ லிவிங் அன் இன்க்ரெடிபிள் லைஃப், வி ஷுட் பி ப்ரௌட் ஆஃப் யூன்னு சொல்கிற மாதிரி இருக்கணும்னு நான் அதுதான் ஆசைப்பட்டேன். பட் அதை நான் வந்து ஸ்க்ரீனிங்ஸ்லேயே நான் பார்த்தேன், எனக்கு தியேட்டர்ஸ்லேயே நான் பார்த்தேன். ரொம்ப ஃபுல்ஃபில்லிங்காக இருக்குது. வர மெசேஜஸுமே அப்படி தான் இருக்குது. என்ன பார்த்தேன், அம்மா அப்பாவை பார்த்தேன்னு சொல்கிறது வந்து ரொம்ப ஃபுல்ஃபில்லிங்காக இருக்குது எனக்கு. நீங்கள் டைரக்ஷன் மட்டும் இல்லாமல் ப்ரொடியூஸும் பண்ணியிருக்கீங்க. ஆமாம். ஸோ அது ஃபஸ்ட் டைம் நீங்கள் ரெண்டுத்துமே பண்ணுறீங்க. ஐ மீன் இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்கீங்க, பட் ஒரு ஃபுல் ஃபெஸ்ட் ஃபிலிமாக வந்து நீங்கள் டேரக்ட் பண்ணுறீங்க அண்ட் ஆல்சோ ப்ரொடியூஸும் பண்ணுறீங்க அட் த சேம் டைம். ஹவ் வாஸ் தட் எக்ஸ்பீரியன்ஸ்? ஆக்சுவலி அதான் கிணத்துல குதிக்கிறேன்னு ஆயிடுச்சு. இது மூச்சை பிடிச்சிட்டு தம் கட்டிட்டு இறங்க வேண்டியது. பயமா இல்லையா ப்ரோ? என்னன்னா இப்போ இது இவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு, இப்போது நம்ம மேலே நமக்கு ஒரு இது இருக்கும், எப்பயுமே ஒரு அந்த நம்பிக்கை இருக்கும், நம்ம இவ்வளோ பெரிய ஒரு இது எடுக்கிறோம், ஒரு ஸ்டெப் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது பார்க்குற நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து அவங்க ஒரு பிக் ஸ்டெப் எடுக்கிறதுக்கு வந்து அவங்க லைஃப்பில் வந்து எப்பவுமே யோசிச்சிட்டே தான் இருப்போம் நம்ம. அப்போ அந்த ஒரு பயம் கண்டிப்பாக இருந்திருக்கும்ல. அதை ஆக்சுவலி எப்படி தெரியுமா இருந்தது, எனக்கு எதுக்கு பயமாக இருந்ததுன்னா மொக்க படமாக எடுத்துருவோமோன்னு தான் பயமாக இருந்தது. ஏன்னா அந்த கதையே பார்த்தா ஒன்றும் பெருசாக கான்ஃப்ளிக்ட் இருக்காது இந்த படத்தில். வந்து ஒரு கேரக்டரோட ஜேர்னியில். ஸோ எனக்கு இன்னும் ரொம்ப ரொம்ப பயமாக இருந்ததுன்னா எவனாச்சும் பார்த்து இதில் இன்னும் ஒன்றுமே இல்லை, இது ரொம்ப மொக்கையாயிருமோன்ற பயம். அதுதான் ரொம்ப டாமினேட் பண்ணுச்சு என்ன, மோர் தேன் ஃபைனான்ஷியல் இதை விட. ஏன்னா மேபி இந்த ஸ்டார்ட் அப் பேக்ரவுண்டில் இருந்து வந்ததுனால நான் ஃபைனான்ஷியல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாதுன்னு கற்றுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் சொந்தமாக ஃப்ரீலான்சிங் பண்ணி கம்பெனி ஆரம்பிக்கும் போதே நிறைய பேர் அட்வைஸ் பண்ணுவாங்க, நீ வந்து ஏன் வேலைக்கு போகக்கூடாது, ஸ்டேபிளாக இன்கம் வேணும், இது ரொம்ப ரிஸ்க்குன்னு சொல்லும் போது என் மைண்ட் அப்போவே எப்படி யோசிக்கன்னா, தெருவில் நிற்க மாட்டோம், சோறு கிடச்சிரும், அம்மா சோறு போட்டுருவாங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் எப்படி யோசிப்பேன்னா தெருவில் நிற்க மாட்டோம், சோறு கிடச்சிரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேபி எனக்கு அந்த ஒரு இன்கம் சேனல் இருந்ததுனால நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகல நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் ஆக்டர்ஸோட எனக்கு சினிமா கனெக்ஷன்ஸ் இல்லை. நான் ஐடின்றதுனால ஆக்டர்ஸ் வந்து எப்படி பிஹேவ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. பட் ஃபார்ச்சுனேட்லி எனக்கு இந்த படத்தில் நடித்த எல்லாருமே தரோ ப்ரொஃபஷனல்ஸ். சத்யராஜ் சாராக இருக்கட்டும், காளி வெங்கட் சாராக இருக்கட்டும், ஷெல்லியாக இருக்கட்டும், ரோஷினி, தரோ ப்ரொஃபஷனல்ஸ், வெரி கோஆபரேட்டிவ். அதனால எனக்கு ஈஸியாக முடிஞ்சது. அவங்க நல்லா நடிச்சு, நான் அடிக்கடி சொன்னேன், சார் நீங்களாம் நல்லா நடிச்சதுனால தான் நான் வந்து இதை வந்து எடிட் வரைக்கும் எடுத்துகிட்டு வந்தேன். நான் ஒரு பேக்கப் பிளான் வச்சுருந்தேன். சப்போஸ் ரொம்ப மொக்கையாகி இந்த படம் வந்து பார்க்க சகிக்கலன்னா அப்படியே வச்சுட்டு சைலண்டாக அமைதியாக விட்டுருவான்னு ஒரு பேக்கப். அப்படியா? ஆமாம். ஆனால் எனக்கு இன்னும் ரஷஸ் பார்க்கும்போதே எனக்கு தெரிஞ்சிருச்சு, ஸ்பாட்ல எனக்கு தெரிஞ்சது காளி சார் தான் வந்து என்னங்க அவர் இப்படி வந்து அவரோட ஆக்டிங் வந்து நிறைய படத்தில் பார்த்துருக்கோம், பட் இப்படி நடிக்கிறாரு. அவர் அது நடிக்கிற மாதிரி தெரியல, அது இட்ஸ் ரொம்ப நேச்சுரலாக இருந்துச்சு அது. ஆமாம். அவரு நான் கிண்டல் பண்ணுவேன். அதாவது என்னன்னா, நீங்கள் நோட்டீஸ் பண்ணீங்களான்னு தெரியல, காளி வெங்கட் வந்து எல்லா அப்கமிங் டேரக்டர்ஸ்லையும் அவர் வலையில வச்சிருப்பாரு. கரெக்டான அழகான புதுசா வர எல்லா டேலண்டட் டேரக்டர்ஸும் அவர் வச்சு எடுத்துருவாங்க. அது எப்படின்னா அவர் ரொம்ப ஓப்பன். அவர் வந்து இந்த நாளை இயக்குனர் பேக்ரவுண்டு, ஷார்ட் ஃபிலிம் பேக்ரவுண்ட்லேருந்து வந்ததுனால ரொம்ப ஓப்பனாக எனக்கு அவரோட செலெக்ஷன் ப்ராசஸே ரொம்ப பிடிக்கும். இந்த ஆக்சுவலி சின்ன பேக்ரவுண்ட் ஸ்டோரி, இந்த ஸ்கிரிப்ட் மெட்ராஸ் மேட்னி ஸ்கிரிப்டுக்கு நான் ரொம்ப அண்ணாந்து பார்த்து ரொம்ப பெருமையாக பார்த்தேன். நிறைய ஆக்டர்ஸ் ஒத்துக்கல, இதில் எதுவுமே இல்லை, இந்த படத்தில் எதுவுமே இல்லைன்னு சொன்னாங்க. ஒரு 3-4 பேர் சொன்னாங்க, கெப்டான் டேர்னிங் இட் டவுன். கடைசியாக காளி வெங்கட் சாருக்கு மட்டும்தான் அந்த இது புரிஞ்சுது. அவர் என்ன சொன்னார்னா, இந்த கதை வந்து ரெகுலர் கதை, நம்மளோட கதை, ஆனால் நீங்கள் எடுக்கிற டோன் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லி தான் அவர் ஓகே சொன்னார். ஸோ அந்த ஸ்கிரிப்ட் செலெக்ஷனாக இருக்கட்டும், அவரோட ஆக்டிங் ப்ராசஸுமே வந்து அவர்கிட்ட நீங்கள் பேசுனீங்கன்னா ரொம்ப ஒன்றுமே இல்லாத மாதிரி காமிச்சுப்பாரு. ஆனால் அவர்கிட்ட ஒரு ப்ராசஸ் இருக்குது. அவர் வந்து நாங்கள் வந்து இந்த படம் எடுக்கும்போது கரண்ட் அவர் 50 வயசு போர்ஷன்லாம் ஃபர்ஸ்ட் எடுத்தோம். அப்போ வந்து ஷார்ட் முடிஞ்சிட்டு அவர் ரொம்ப ஃப்ரீயாக பேச மாட்டார், இறுக்கமாகவே இருப்பார். நான் நினச்சிட்டு ஆளே இப்படி தான் போல, ரொம்ப சரி போய் சிட்சாட்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு
நானும் ஒதுங்கிடுவேன். கோ ஆக்டர்ஸ்கிட்டையும் ரொம்ப அந்த பையன் கேரக்டர் ப்ளே பண்ண விஸ்வா, அவங்ககிட்டயும் காளி சார் ரொம்ப மூஞ்சி கொடுத்து பேச மாட்டார். நான் பார்த்துருக்கேன், அந்த பையன் வந்து கொஞ்சம் ஏதோ பேச ட்ரை பண்ணுவான், அவர் வந்து ஒருன்னு இருப்பார். கட் நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு செகண்ட் ஸ்கெடியூலில் ஃப்ளாஷ்பேக் அவருக்கு வந்து 30 வயசு யங்கர் போர்ஷன் எடுக்கும்போது முடி வெட்டினாரு, மீசெல்லாம் ட்ரிம் பண்ணாரு. ஆஃப் செட்டு வைபாவே ரொம்ப ரிலாக்ஸ்டா ஜோக் அடிச்சுக்கிட்டு எல்லாரும் கூப்பிட்டே இங்கே வா மடியில் உட்காரு, அங்கிள் மடியில் உட்காரு, இங்கே வா. அவங்க ஷெல்லி அவங்க ஒய்ஃப் கேரக்டர் ப்ளே பண்ணவங்களோட ரொம்ப ஜாலியாக ஓப்பன் அப் ஆகி சப்கான்ஷியஸாக ஒரு ப்ராசஸ் வச்சிருக்காரு. வா ஆனால் சொல்லிக்க மாட்டார், அது ஒரு பெருசாக வந்து ஒரு ஃபார்முலேட் பண்ணி நான் வந்து இப்படி அதெல்லாம் பேசிக்க மாட்டார். அது ஒன்றும் இல்லைங்க, வருவேன் டேரக்டர் சொல்கிறத கேட்டு நடிச்சிடுவேன் சும்மா சொல்லுவாரே தவிர ஹி இஸ் வெரி டிசிப்ளின். அவருக்குள்ள கண்டிப்பாக ஒரு ப்ராசஸ் இருக்குது. இன்னொன்று அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, ஒரு லைஃபோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அவரோட ஜேர்னி ஒரு பயங்கர இன்ஸ்பைரிங்கான ஜேர்னி. அவர் பண்ண வேலைகள் சின்ன சின்ன வேலை, டீ ஷாப் ரன் பண்ணதாகட்டும், இல்லை வந்து காய்கறி யுத்தத்தை பற்றி அவர் ஒரு இன்டர்வியூவில் பேசியிருந்தார். கஷ்டத்தை பார்த்துட்டு ஒரு மனுஷன் இங்கே வந்து நிற்கிறான்ல, அவனுக்கு வந்து எல்லாமே புரியும். அவருக்கு வந்து வலினா என்னன்னு தெரியும். அதை வந்து வலியை வந்து வெறும் கண்ணில் சாதாரணமாக காமிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. ரொம்ப ஒரு அந்த மாதிரியான ஒரு பிரில்லியன்ட் ஆக்டர் அவர். அவர்கிட்ட எல்லா ஃபேக்டர்ஸுமே ஒன்று கூடி அவருக்கு அழகாக உட்காந்துருக்கு. மெட்ராஸ் மேட்னிலே அவருக்கு ரோல் பெருசு ப்ளஸ் அந்த ஏஜ் ரேஞ்சும் பெருசு, 30லேருந்து ஒரு 55 ப்ளஸ். அவர் வந்து அப்பாவா உருன்னு இருப்பார், வெளி ஆளுங்கிட்ட போய் கொஞ்சம் பம்புவார், ரொம்ப ஆக்ரோஷப்பட்டு அடிப்பார். இந்த மாதிரி நிறைய ஒரு பர்சனாலிட்டிக்குள்ள இருக்க நிறைய டைமென்ஷன்ஸும் வெளில வந்திருக்கும் இந்த படத்தில். பட் இருந்தாலும் நான் அவர்கிட்ட வந்து எனக்கு பத்தலை சார் உங்களோட ஒர்க் பண்ணது, இன்னும் ஒரு படம் பண்ணணும்னு நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் அவர்கிட்ட அடிக்கடி. நைஸ். அந்த சீன் சூப்பராக இருக்கும். அந்த சொல்லுங்க, அந்த அடிக்கிற சீனு, அந்த ஒரு சீனில் மட்டும் தான் அவர் வந்து ஒரு ஹீரோயிக்கான ஒரு இது பார்க்க முடியும் அவர்கிட்ட. அது ஒய்ஃபை பற்றி அவங்க பேசிட்டாங்க சொல்லிட்டு சூப்பராக. ஆமாம், அது நான் நிறைய அவர் என்கிட்ட சொல்லுவார், அந்த சீனை பற்றின ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் அவருக்கு உண்டு. ஸோ அவர் சொல்லுவார், எங்கள் 2 பேருக்குள்ளே அதான் சார் லவ் சீனுன்னு சொல்லுவார். ஐ லவ் யூ வந்து வேர்பலாக இருக்காது, பட் ஒய்ஃபை பற்றி யாராச்சும் ரொம்ப வெளி உலகத்தை பார்த்து பயப்படுற ஒரு ஆள் ஒய்ஃபை தப்பாக பேசிட்டாங்கன்றதுக்கு அப்புறம் எதை பற்றியுமே கவலைப்படாமல் போய் பொலிட்ஸ்னு ஒன்று வச்சிருவார் அவர். ஸோ அவர் அதை வந்து லவ் சீன்னு சொல்லுவார். அந்த சீன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், பயங்கர ஃபேவரட் அது. சூப்பராக உண்மையிலேயே ஐ மீன் இந்த டைமில் நான் சுனில் சுக்கதா சாரை மென்ஷன் பண்ணி ஆகணும். பூமர் அங்கிள் கேரக்டர் ஃபர்ஸ்ட் டேக்ஸில் வந்து என்னாச்சு, காளி சார் வந்து சேஃபா அரேஞ்சார்னா அரைகிற மாதிரி இமிட்டேட் பண்ணார். அவர் வந்து கெப்டான் சேயிங் நோ ஸ்லாப் மீ. அவர் மலையாளம் ஆக்டர், போர் தொழில வில்லனா வந்து. ஸோ ஹி கெப்டான் சேயிங் நோ ஸ்லாப் மீ. இவனை காளி சார் ஷோரா சார் நோ ஸ்லாப் மீ. உண்மையாக அறையும் போது தான் அவர் ஒத்துக்கிட்டார், அதை அற வாங்குறவரே. ஸோ அது ரொம்ப இன்டென்ஸ் ஆயிடுச்சு. அது அந்த சீன் ஷூட் பண்ணும் போது இந்த பையன் கத்துறான், காளி சார் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாரு. உண்மையிலே அவர் போய் பொலிச்சுன்னு வச்சுட்டாரு. அந்த இடமே வந்து அந்த ஹை ஸ்பீடில் அவர் பார்த்துட்டு இப்படியே அந்த முறைக்கிற சீனு, ஐயோ செம்ம இன்டென்ஸாக இருந்துச்சு. கேமராவுக்கு பயங்கரமாக இருந்துச்சு த்ரூ அவுட் த ஃபிலிம். கேமரா ஒர்க்குமே வந்து அந்த பாட்டி அந்த சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ரொம்ப இதுவாலாம் இருக்கும். அந்த இது நல்லா அதாவது ஒரு திருப்தியாக இருந்துச்சுங்க படம் பார்க்கும்போது. இது எல்லாமே இருந்த மாதிரி ஒரு ஃபீல். அது வந்து அந்த கேப்டன் ஆஃப் த ஷிப் வந்து கரெக்டாக எல்லாத்தையும் கொண்டு போனால் மட்டும் தான் வரும், இல்லைனா அது வராது. ஸோ பிக் குடோஸ் டு யூ நீங்கள் இந்த இது பண்ணுறதுக்கு. கேமராமேனுமே ரொம்ப அவர் பேர் ஆனந்த் ஜிகே, ஃபர்ஸ்ட் மூவி தான் அவருக்கு. ஆமாம். ஸோ நாங்கள் அவர் ஸ்கிரிப்ட் ஃபேஸ்லேருந்து இன்வால்வ்டு. ஸோ நாங்கள் ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி கிராமர் மாதிரி எழுதிக்கிட்டோம். சைல்ட்ஹுட் போர்ஷன் வந்து எனர்ஜி அதிகமாக, கேமரா மூமெண்ட்ஸ் அதிகமாக, அதுதான் கீழே இருந்து பார்க்கணும். ஏன்னா அதுங்க ஹைட்டு கம்மி, சின்ன பசங்களுக்கு எல்லாமே கீழே இருந்து மேலே பார்க்குற மாதிரி இருக்கும். நமக்கு அப்படி இருக்காது. ஸோ எல்லாம் பெருசா தெரியும். ஸோ வைட் லென்ஸ் யூஸ் பண்ணுவோம், ஏன்னா நிறைய கண்ணுக்கு தெரியும். பட் கரண்ட் போர்ஷன் வந்து ரொம்ப ஸ்டெடியா இருக்கும். அந்த மாதிரி நாங்கள் ரூல்ஸ் மாதிரி எழுதிட்டு எங்களுக்கு நான் சைக்கலாஜிக்கலாக பார்க்குறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி அது இதுவாகணுன்றது. ஆமா, ஆனால் தான் உங்களுக்கு அது ப்ராபப்லி ஃபிளாஷ்பேக் போர்ஷன் ஃபீல்ஸ் லிட்டில் பிட் டிஃப்ரெண்ட். கலராகவுமே வந்து ஒரு 90s எடுத்த அந்த ப்ளூ டோன் அந்த ஃபிலிமில் எடுப்போம், அந்த ஒரு ப்ளூ டோன் ஃபீல் ஆகும். ஸோ ஐ திங்க் எக்ஸலண்ட் ஒர்க். அவருக்கு வந்து ஹி இஸ் கோயிங் டு பி ஒன் ஆஃப் த பெஸ்ட், டவுட்டே இல்லை அதில். சத்யராஜ் சார் வந்து அந்த இதில் வந்து அவர் சொல்கிறாருல, நான் இது பார்த்துட்டேன் ஆக்சுவலி. இந்த ஒரு இதில் நீங்கள் பேசியிருந்தீங்க, எதனால நீங்கள் அது பட் ஒய் இதை திருப்பி இந்த வீடியோவில் நான் வந்து எனக்கு என்ன பார்க்காதவங்களுக்கு சத்யராஜ் சார் வந்து இந்த கதையை சொல்கிறாருல, அந்த ஒரு இதில் இருந்து ஏன் அதை சூஸ் பண்ணீங்க? இதை ஒரு ராமநாத் படமாக கூட எடுத்துக்கணும்னா நீங்கள். கரெக்ட். ஏன்னா நான் சொன்ன மாதிரி இந்த படத்தோட எடுத்த ரீசனே வந்து இதை நம்மள புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான். ஸோ இது ஒன்று. ரெண்டாவது ரீசன், இது வந்து ரொம்ப ரியலான டோன்லேயே இருக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லைன் வரும், என்ன வரும்னா, இவங்க கடைசியா ஃபேமிலியா சாப்பிட்ற லாஸ்ட் டின்னர் இதான் அப்படின்ற வர லைன்.
அது வந்து ஒரு ரிஃப்ளெக்டிவான ஒரு லைன் என்னன்னா, ஆமால கடைசியா எப்போ உட்காந்து சாப்பிட்டோம், கடைசியா என் ஃப்ரெண்ட் நான் எப்போ லிட்ரலி அந்த 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 லைன் அந்த இதுல வரும்போது நான் யோசிச்சு பாக்குறேன் என் லைஃப்ல நானும் என் அப்பா என் அம்மா தங்கச்சி நாங்க 4 பேரும் எப்ப நாங்க ஃபேமிலியா நாங்க கடைசியா சாப்பிட்டோம், அதுல என்ன சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ இதெல்லாம் சேர்ந்துதாங்க நான் அப்படியே அழுதுனேன் அதுல. அது சூப்பரான ஒரு மேட்டர். ஆமா, ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்கான ஒரு லைனு. ஸோ அந்த லைனை வந்து அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ் எடுத்துட்டு வரும்போது அது ரெண்டே ஆப்ஷன் தான். ஒன்னு தினேஷ் வளர்ந்து அதை சொல்லலாம், எனக்கு அது டெம்ப்ளேட்டா ஃபீல் ஆச்சு. இப்ப யாருமே நம்ம உட்காந்து திடீர்னு அந்த கேரக்டர் திடீர்னு பிலாசபிக்கெல்லாம் மாறுற மாதிரி எனக்கு தெரியல, அது அந்த கேரக்டர் தோரணை அப்படி. ஸோ எனக்கு வந்து ஆணித்தனமா ஓக்கலா வாய் விட்டு கண்ணன் தான் முன்னேற வாய்ப்பேன்னு தெரிஞ்சும் ஓயாத ஓட்டம். ஏன்னா அடுத்த தலைமுறை தலை தூக்கணுன்ற வெறி கமலம் கிச்சன்லயே நின்று. ஸோ அந்த சம்மரி இருக்குல்ல, அதை நான் ஸ்ட்ராங்கா ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நான் நினைச்சேன். எனக்கு நரேட்டர் அதுக்காக ஒரு ரீசன் தேவைப்பட்டுச்சு. இன்னொன்னு பொதுவாவே வந்து நீங்க வந்து இப்ப நான் சொன்ன மாதிரி நான் ஒரு நல்ல பாட்காஸ்டர் இல்ல நல்ல ரிவ்யூவர் நீங்களே சொல்லிக்கிறதுக்கும் உங்களோட எனிமி உங்களை முதுகுல தட்டி சொல்றதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ இது ரெண்டு. மூணாவது, இந்த படம் இஸ் ரிச் இன் டீடைல்ஸ். ஐ ஃபீல் இதுல நிறைய டீடைல்ஸ் இருக்கு. இதை நான் ட்ரெடிஷ்னல் சென்ஸ்ல நான் இப்போ ஒரு பெண் குழந்தை பிறந்து அவ வளர்ந்து 3rd ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட் வளர்ந்து ஐடி கம்பெனி போய் அப்புறம் அவ யூஎஸ் போறான்ற அந்த ஹோல் ஜேர்னி இருக்குல்ல, இதை நான் வந்து 2 hours 10 minutes நான் சீன் பை சீன் எடுத்தேன்னா இது வந்து என்னால் சொல்ல முடியாது. எனக்கு வந்து பொதுவாகவே நரேட்டர் பேஸ்ட் ஃபிலிம்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். குட் ஃபெல்லாஸ் ஸ்கார்செஸியோட நிறைய படங்கள் வந்து ஹெவிலி நரேட்டர் பேஸ்டா இருக்கும். ஸோ எனக்கு புரியல, நம்ம ஊர்ல ஒரு ஜென்ரலாவே நரேட்டர் பேஸ்ட்னா ஒரு சின்ன ஒரு அவர்ஷன் இருக்கும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் அது தப்பு இல்லை. சினிமால வந்து இட்ஸ் ஆடியோ விஷுவல் மீடியம். எந்த மீடியமுமே தப்பு இல்லை இஃப் அப்ளைட் கரெக்ட்லி. இந்த எக்ஸாம்பிள் நான் திரும்பி எனக்குள்ளேயே சொல்லிப்பேன். சார்லி சாப்ளின் வந்து ஃபர்ஸ்ட் சவுண்ட் எடுத்துட்டு வரும்போது ஹி வாஸ் அகேன்ஸ்ட் இட். அவருக்கு அது பிடிக்கல. ஏன்னா அவர் என்ன சொன்னாருன்னா, இல்ல ஆக்டர்னா வந்து முகத்துல நடிச்சு காமிக்கணும், பாடி லாங்குவேஜ்ல நடிச்சு காமிக்கணும், இதையும் வாய் திறந்து ஓப்பனா சொல்லணும், அப்ப அவன் ஆக்டர் கிடையாது. ஏன்னா ஆக்டர் இஸ் மென்ட் டு பி எக்ஸ்பிரசிவ், இஸ் மென்ட் டு கன்வே திங்ஸ் வித் இஸ் எக்ஸ்பிரஷன் பாடி லாங்குவேஜ்ன்ற அவரோட தியரி. இப்ப நீங்க திரும்பி பாத்தீங்கன்னா சினிமாவை வந்து சவுண்ட் இல்லாம யோசிச்சே பார்க்க முடியாது. பட் இட்ஸ் ஜஸ்ட் மைண்ட் செட் தான் அது. நான் யோசிப்பேன், இஸ் த கிரேட்டஸ்ட் சினிமாவோட பிக்கஸ்ட் சூப்பர் ஸ்டார் என்னை பொறுத்த வரைக்கும் சாப்ளின். பட் அவ்வளவு பெரிய சூப்பர் ஸ்டாருக்கு அந்த அவரால் அந்த சேஞ்ச் அவரால் ஏத்துக்க முடியல. நான் அது ரிமைண்டரா நான் எனக்கு சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஸோ ஐ ஃபீல் எனிதிங் இஸ் ஃபைன் ஆஸ் லாங் அஸ் இட் மேக்ஸ் சென்ஸ். இது வந்து ஒரு எமோஷனல் மீனிங் அது கன்வே ஆச்சுன்னா நல்லதுதான். அந்த சத்யராஜ் சார் இருக்காங்களா, அங்க வந்து இன்னொருத்தர் ஆப்போசிட்ல உட்காந்துட்டு இருப்பாரு. எனக்கு அதோட இது எனக்கு புரியல ஆக்சுவலி படத்துல. வாட் வாஸ் தட்? ஸோ அவர் வந்து அவரோட எனிமி, அதாவது இவர் வந்து இவர் வந்து இவங்களை பத்தி எழுத என்ன இருக்குன்னு ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்லும் போது அவர் வைடுன்னு சொல்லி மொக்க கொடுக்குறாரு அவருக்கு. ஸோ அவர் வந்து அது வந்து ஒரு ஓல்டேஜ் ஹோம். அந்த ஓல்டேஜ் ஹோம்ல இருக்கிற இன்னொரு டெனன்ட் அவரு. அந்த லில்லி அட்டென்ஷனுக்காக 2 பேர். ஸோ இதுக்கு சின்ன பேக்ரவுண்ட் ஸ்டோரி இருந்தது, அதை படத்துக்குள்ளே எடுத்துகிட்டு வர முடியல டைம்க்கு ரீசன்ஸ்க்காக. பட் அந்த லில்லியோட அட்டென்ஷனுக்காக 2 பேரும் சண்டை போட்டு ஒரு சின்ன ஆர்ட்ஸ் ரைவல் மாதிரி. பட் படம் ஓப்பனிங்கில் நோட் பண்ணிங்கன்னா அவர் வந்து இவர் சொல்கிறத ஏற்றுக்காம வைடு சொல்லுவார். கடைசியில் 4ன்னு வரல. ஆமாம், கடைசியில் 4ன்னு சொல்கிறாரு. ஏன்னா சேயிங் நான் அவனை தப்பாக இடம் போட்டேன், பட் டெல்லிங் குட் ஸ்டோரி அப்படின்னு அவர் 4ஆக காமிக்கிறாரு. ஸோ அவருமே அந்த கதை கேட்குறாரு நம்மளோட உக்காந்தா. ஸோ அந்த ட்ரெஜெக்டரி அந்த கேரக்டருக்கும் இருந்தது. நைஸ். அம்மா வந்து அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லுவாங்கள்ல, நீ வந்து யாராவது தப்பாக கல்யாணம் பண்ணிட்ட அப்படின்னா வந்துட்டு நீ திருப்பியும் வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது அது இப்போ இந்த ரீசெண்டாக கூட நிறைய ப்ராப்ளம்ஸ் இந்த இதெல்லாம் அந்த டௌரி இதெல்லாம் வந்து போயிட்டு இருக்குது. ஸோ எனக்கு நேச்சுரலாகவே அந்த பொண்ணு வந்து ஒரு கல்யாணம் பண்ணிக்கிற ப்ரெஷரில் தான் இருப்பா. நம்ம ஊரில் நார்மலாக நடக்கிறதா. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், எனக்கு 2 விஷயம் வந்து ரொம்ப ஒரு ஃபேமிலிக்கு ரொம்ப ஸ்கேரியான விஷயம் வந்து பொண்ணு கல்யாணம் ஆகுறது. ஏன்னா அவர் சொல்லுவார், நம்ம பிள்ளைய கட்டுற பையன் வந்து ஒழுங்காக பார்த்துக்கிட்டா சரி, என்ன ஆகும்னு பயமாக இருக்குன்னு சொல்லுவார். அது ஒரு சாதாரண ஃபேமிலி, இப்போ இன்ஃப்ளூயன்ஷியல் ஃபேமிலியாக இருந்தால் பிரச்சனை இல்லை, சண்டை கிட்ட போட்டு கொஞ்சம் கெத்து காமிச்சிடலாம். பட் ஒரு நார்மலான ஃபேமிலிக்கு இட் இஸ் எ வெரி ஸ்கேரி மூமெண்ட். எனக்கு நல்லா ஞாபகத்தில் இருக்குது என் அக்கா காலேஜ் பார்க்கும்போது. பட் பையன் அமையலன்ற பட்சத்தில் அந்த பொண்ணு மேலே தான் ப்ரெஷர் வந்துடும். அந்த ஏஜ் ஏற ஐ திங்க் கேர்ள்ஸ் வந்து கோ த்ரூ இம்மென்ஸ் ஸ்ட்ரெஸ் அந்த டைமில். ஒன்று பாடி கிளாக்கும் அவங்களுக்கு டிக் ஆகிட்டே போகுது. பட் அம்மா அப்பாவும் ப்ரெஷர் போடுறாங்கன்னும் போது இந்த படத்தில் மிகப்பெரிய பிரச்சனை தீபிகாக்கு அதுதான். ஸோ வி நீட் அ ரெசல்யூஷன். ஸோ இவன் வந்து அம்மா கிட்ட ஓப்பன் அப் ஆகி பேசும்போது அந்த மாதிரி அந்த அம்மாவுக்கு அது புரியுது.
அவங்களுக்கு புரியுது வந்து ஓகே உனக்கு வந்து இப்போது அந்த கல்யாண ப்ரெஷர் ஒரு பெரிய இதாக இருக்குது, உனக்கு நல்ல பையன் வருவான், ஷிசிங் நல்ல பையன் வருவான், நீ ஸ்மார்ட்டான பிள்ளை, கரெக்டான பையன் தான் அமையும். பட் அதையும் மீறி கட்டினம் வந்து புறம்போக்குனா நீ விட்டுட்டு வா, தனியாக ஒத்த காலில் நில்லு, படிக்காத நான் சொல்கிறேன் தப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த இந்த வார்த்தையே அந்த பிள்ளைக்கு போதும், அவ்வளோ ரிலீஃப் கிடைக்குது அவளுக்கு. என்னன்னா இட் இஸ் நாட் த எண்ட் ஆஃப் இட். இப்போ கல்யாணம் பண்ணி தப்பான ஒரு ஆளை கல்யாணம் பண்ணிட்டேன்னா என் லைஃப் முடிஞ்சுதுன்ற தாட் வந்து அந்த குழந்தைகிட்ட போகக்கூடாதுன்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. தட் இஸ் அம்மா பீங் வெரி ப்ரொடெக்டிவ். அந்த தாட் யாருக்குமே போகக்கூடாது. அது வந்து ரொம்ப ஒரு கொடுமையான விஷயமா நான் பார்க்குறேன். நம்ம முடிஞ்ச அளவு நல்லவனான்னு பார்த்து தான் ட்ரை பண்ணுறோம், பட் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல மிஸ் ஆகும். அந்த மாதிரி மிஸ் ஆகிறவங்களுக்கு வந்து என்னோடய வேண்டுகோள் என்னென்னா, லைஃப் முடிஞ்சிருச்சுன்னு மட்டும் தயவு செஞ்சு யாருமே நம்பக்கூடாது. இப்போ நீங்கள் சொன்ன அந்த கோயம்புத்தூர் இன்சிடெண்ட் வந்து எனக்கு உண்மையிலே எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதை பார்க்கறதுக்கு. அந்த அவங்க வந்து எவ்வளோ ஹோப்பே இல்லைன்னா அவங்க அதை பண்ணியிருப்பாங்க இல்லை, ஏதோ அது வந்து அந்த வாய்ஸ் நோட் வந்து என்னால் கேட்க முடியல. நான் ஒய்ஃப் சொல்லிட்டு இருந்தேன் இது என்னலாம், ஆனால் கேட்க மாட்டேன். அது 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 என்ன அவங்க சொன்னாங்கன்றத சொல்லும் போதே அப்படியே அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ அதுதான் சொல்யூஷன். இப்போ புறம்போக்காக என்ன பண்ணுறது, கல்யாணம் பண்ண புறம்போக்காக இருந்தால் என்ன பண்ணுறது, யூ ஹேவ் டு சி வாட் இஸ் நெக்ஸ்ட். அதுக்காக போய் அந்த ஹோப்பை அந்த அம்மா அந்த பொண்ணுக்கு தராங்க. அதான் அந்த சீன். உங்களுக்கு ரொம்ப கனெக்டான சீன்னு ஏதாவது இருக்கா அதில் படத்தில்? இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் இந்த படத்தில். பிடிச்ச சீனா? ஆக்சுவலி நான் இப்படி ரொம்ப கனெக்ட் ஆகி ரொம்ப பிடிச்சது ஒன்று, இந்த ஸ்க்ரீன் பிளே எழுதும் போதே நான் ஒரு சீனுக்கு மட்டும் எப்படா ஷூட் பண்ணி இதை விஷுவலாக பார்ப்பேன் ரொம்ப வெயிட் பண்ணேன். எதுனா கெயிலும் காளி சாரும் அந்த நாயை புதைச்சிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து போயிட்டு வா ப்ரௌனி அடுத்த ஜென்மத்தில் பார்த்துக்கலாம் அப்படின்னு கெயில் சொல்லுவார். அப்புறமா திடீர்னு பார்த்துட்டு ஏன்ப்பா ப்ரௌனி வாப்பா மாற்றணும் அப்படின்னு எனக்கு அது ஏன் நான் ரொம்ப அதை எதிர்பார்த்து உக்காந்துட்டு இருந்தேன்னா, ஒரு சோகமான தருணத்தில் அவர் கேட்குற கொஸ்டின் வந்து நேச்சுரலாக அவர் ஜோக் அடிக்கணும்னு கேட்கல. திடீர்னு பார்க்கும்போது அவருக்கு வாழைப்பழம் தெரியுது, இது வாழைப்பழம் சாப்பிடுமான்னு கேட்குறாரு. அவர் சொல்ல ஆமாம் தோலை வச்சு ரஸ்தாலினா அது ரொம்ப பிடிக்கும் நீங்கள் இருக்கும். எனக்கு வந்து உண்மையிலே ஐ வாஸ் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் டு சீயிங் இட் ஆன் ஸ்க்ரீன் அந்த பர்டிகுலர் சீன். ஏன்னா ஒரு ரொம்ப சோகமாக இருக்கும், இவங்க பாட்டு இப்படி உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க, அது ஆடியன்ஸ்க்கு எப்படி ஃபீல் ஆகும். அப்புறம் அவருக்கு வேற லைட்டாக கை ரொம்ப கருணையாக பேசிகிட்டு இருப்பார். என்னப்பா ப்ரௌன் பேசிட்டு கை ஆடின உடனே அவர் சரிப்பா நான் கிளம்புறேன். ஸோ அந்த ஹோல் சீன் ஐ வாஸ் ரியலி வெயிட்டிங் டு சீ இட் ஆன் ஸ்க்ரீன். எனக்கு அது ஒன்று. அதில் இந்த கெயில் நான் அவர்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கணும் சரி கடைசியில் கிளம்பும்போது. ஆமாம் அது ஆக்சுவலி நான் அவர் பேர் வந்து அனந்த வர்ஷன். இன்ஃபேக்ட் வி ஹவ் சீன் ஹிம் பிஃபோர் ஒரு ஃபேமஸான சீனில் முதல்வன் படத்தில் வந்து பஸ்ஸில் ஒரு பிரச்சனை ஆயிரும். ஓகே, பெரிய பருட் மாதிரி பேசாதுன்னு சொல்லி இவர் அடி வாங்கிடுவார். இவரால் தான் கலவரமே கிரியேட் ஆகும். இப்போ திரும்பி பார்த்தீங்கன்னா அநேகமாக தெரியும். ஓகே, ஸோ சங்கர் சாரோட அசிஸ்டன்ட் டைரக்டர் இவர். ஹி ஹேட் ஆல்சோ ஆக்டட் இன் முதல்வன் ஃபிலிம். இவர் பஸ்ஸில் அற வாங்குவார். இவர் அர்ஜுன் சார் வந்து இவரை தூக்கிட்டு தான் ஓடுவார்னு நினைக்கிறேன். ஸோ ஃபென்டாஸ்டிக் ஆக்டர். நான் கெயிலுக்கு இன்னொருத்தரை தான் மைண்டில் வச்சுருந்தேன். இவர் நம்ம படத்தோட அசோசியேட் டைரக்டராக வந்தார். ஹி வாண்டட் டு கம் அண்ட் ஹெல்ப் அஸ். அண்ட் இவர் ஆக்டிங் சொல்லி கொடுத்துட்டு இருந்தார் அந்த ஆக்டருக்கு. என் ஷார்ட் ஃபிலிமில் நடித்த ஒருத்தருக்கு தான் கெயில் கேரக்டர். பட் ஃபார் சம் ரீசன் அவரால் அதை புல் ஆஃப் பண்ண முடியல. இவர் சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது எனக்கு திடீர்னு இவரை பார்த்தேன். இவர் தான் எனக்கு கெயில் மாதிரி கண்ணுக்கு தெரிஞ்சார். அப்போ இக்கெல்லாம் வச்சு தூக்கிட்டேன் நான் அவரை. சார் நீங்கள் வாங்க உங்களுக்கு முக்கியமான ரோல் இருக்குன்னு. அதாவது அந்த லாஸ்ட் சீன் வந்து கொஞ்சம் மீட்டர் தாண்டினா கூட டே முடிச்சு தொலைங்களா ஏன்டா கெஞ்சு பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி போயிருக்கும் அது. பட் அது அவர் அவ்வளோ அழகாக புல் ஆஃப் பண்ணியிருப்பார். உண்மையிலே அந்த குழந்தைய வந்து சின்ன வயசுலேருந்து பார்த்தா மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும். ஃபென்டாஸ்டிக் ஆக்டர். இப்போ வந்து கரண்ட்டாக வந்து தமிழ் சினிமா இருக்குதுல்ல, தமிழ் சினிமா அப்படின்றது வந்து அதோட குவாலிட்டி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலி குவாலிட்டி வந்து எப்படின்னா நான் தியேட்டர் கோயிங்கை தான் நான் ஒரு மெஷர்மெண்ட்டாக நான் பார்க்குறேன். அப்படி பார்க்கும்போது வி ஹேட் அ டீசென்ட் ரன்னு நான் நினைக்கிறேன். பட் ஐ ஃபீல் இட் குட் பி பெட்டர், இட் ஷுட் பி பெட்டர்னு நினைக்கிறேன். நம்ம இன்னும் அந்த தியேட்டர் கோயிங் ஹேபிட் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நமக்கு எல்லாருக்குமே we can என்னன்னா we can make even more movies, even different stories. நம்ம டாரண்டினோன்னு நீங்கள் நிறைய பேர் வர்ஷிப் பண்ணுறோம். அவரோட அவரே பல்ப் ஃபிக்ஷன் பார்த்தீங்கன்னா அழகாக சொல்லியிருப்பார். என்னென்னா டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் இருக்கும். ஆல்மோஸ்ட் கிளைமேக்ஸில் தான் வந்து இந்த எதுக்கு இதெல்லாம் நடந்ததுன்றது கிளைமேக்ஸில் தான் தெரிய வரும். ஸோ
சம்வேர் வி எக்ஸசைஸ் பேஷன்ஸ். அந்த மாதிரி படங்கள் பார்க்கும்போது நம்ம ஒரு பேஷன்ஸ் கொடுக்குறோம். பட் நம்ம ஊர் படங்களுக்கு வந்து 10 நிமிஷத்துக்குள்ளேயே கதை சொல்லணும், யாராச்சும் ஒருத்தராக தானே ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ஒரு டெம்ப்ளேட் வச்சுருக்கோம்ல, அது வந்து மக்கள்கிட்ட இல்லை, பட் கண்டிப்பாக ரிவ்யூவர்ஸ் கிட்ட அது இருக்குது. ஐ ஃபீல் இட் இஸ் நாட் வெரி ஹெல்த்தி. இப்போது அதாவது ஒரு மூவின்றது வந்து இட்ஸ் அ ஸ்டோரி. யாரோ ஒருத்தர் ஒரு ஒரு ஸ்டோரியை உங்களுக்கு சொல்கிறாங்க. த பெஸ்ட் திங் யூ குட் டூ இஸ் லிசன் டு இட். யூ ட்ரூலி லிசன் இன்ஸ்டெட் ஆஃப் எக்ஸ்பெக்டிங் இட் டு கோ இன் அ ட்ராஜெக்டரி தட் யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் டு கோ. நீங்கள் ஒரு டெம்ப்ளேட் தயவு செஞ்சு ஒரு டெம்ப்ளேட்குள்ளே போட்டு சுருக்காதீங்க. 10 நிமிஷத்தில் கதை ஆரம்பிக்கல, இன்ட்ரோவில் ஹை இல்லை. இன்ட்ரோவில் வந்து ஒரு உச்சா பிரேக். யூ டோன்ட் ஹேவ் டு ரைட் ஸ்டோரிஸ் அரௌண்ட் அ உச்சா பிரேக். யாரை ஃபாலோ பண்ணுறதுன்னு தெரியல. மகாபாரதா இஸ் ஒன் ஆஃப் அவர் பிக்கெஸ்ட் கல்ச்சுரல் ஐகான் எபிக் வந்து ஹேஸ் மல்டிபிள் கேரக்டர்ஸ். யூ டோன்ட் ஹேவ் டு ஃபாலோ ஒன் பர்சன். ஸோ ஐ திங்க் வாட் ஐ எம் ரியலி ஹோப்பிங் ஃபார், ஐ எம் லுக்கிங் ஃபார் ஆடியன்ஸ் கிட்ட என்னென்னா, இந்த டிஃப்ரெண்ட்டான கதைக்கான மென்டல் ஸ்பேஸ் அவங்க தந்தாலே வி கேன் ஸ்டார்ட் மேக்கிங் பெட்டர் மூவிஸ். நான் சொன்ன மாதிரி தங்கலான் வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. காக்கா முட்டை இஸ் அன் அதர் எக்ஸாம்பிள். காக்கா முட்டை வந்து ஃபஸ்ட்டு டைமாக சென்னை ஸ்லம்மை வந்து ஒரு சென்னை ஸ்லம்குள்ளே ஒரு அழகு இருக்குதுன்னு சொன்ன படமாக நான் பார்க்குறேன் காக்கா முட்டையை. தங்கலான் ஒன்ஸ் அகெயின் அது வந்து எப்படின்னா, அந்த மாதிரி காஸ்டியூம் போட்டாங்க, அந்த மாதிரி ஒரு உலகத்தை நமக்கு எடுத்துகிட்டு வரதில்லை. அதில் குறைகள் இருக்கலாம், தப்போ ரைட்டோ, பட் அந்த மாதிரி ஒன்று இருக்குன்னு நமக்கு சொல்லுதில்ல. வி ஆர் டெல்லிங் அவர் ஸ்டோரி. தெர் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு டெல் அவர் ஸ்டோரி. ஸோ நம்ம எப்போவுமே இதே மாதிரி ஒரே ஃபார்முலாவில் எடுத்துக்கிட்டே இருந்தோன்னு வைங்களேன், வி வில் லூஸ் அவர் ஸ்டோரிஸ். இப்போ வெள்ளைக்காரன் ஏன் சைஃபை எடுக்கிறான், ஏன் வந்து 1000 வருஷத்துக்கு இப்போ 2025 இருக்கும், ஹிஸ் ஸ்டோரி இஸ் செட் இன் 3025 வச்சுக்கோமே. ஒய் வேறு பிளானட்டில் இருக்குது? ஒய்? பிகாஸ் ஹாலிவுட்டில் யூஎஸில் வந்து அவங்களுக்கு ஹிஸ்ட்ரி ரொம்ப சுருக்கமான ஹிஸ்ட்ரி. நான் யூஎஸில் போகும்போது ஹிஸ்டாரிக்கல் டவுன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹிஸ்டாரிக்கல் டவுன்ஸ்னு இருக்கும். திடீர்னு நீங்கள் ரோட்டில் போகும்போது என்னடா பார்த்தா கூகுள் பண்ணி பார்த்தா 150 வருஷம் தான் பழசாக இருக்கும். ஆனால் நம்ம ஊரில் வந்து 1000 வருஷம் இருக்குது, 1000 வருஷம் இருக்குது, 2000 வருஷம் இருக்குது, 2500 இயர்ஸ் இருக்குது. வி டோன்ட் ஈவன் ஹேவ் டு இன்வென்ட் ஸ்டோரிஸ் தட் ஃப்யூச்சரில் போகிற ஸ்டோரிஸை இன்வென்ட் பண்ண வேணாம். இங்கே இருக்கிற கதைங்களை வந்து நீங்கள் எடுத்து அவ்வளோ கதைகள் இருக்குது. நம்ம வந்து அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் க்ரியேட் ஆச்சுன்னா ஐ ஃபீல் வி ஆர் இன் அ ஹெல்த்தி பொசிஷன். நம்ம இன்னும் ஓப்பன் மைண்டடாக படங்கள் பார்க்க ஐ திங்க் டிஃப்ரெண்ட்டாக கதை சொல்ல இன்னும் தைரியம் நிறைய பேருக்கு தருன்றது தான் வந்து லெசன். இப்போ மெட்ராஸ் மேட்னியே வந்து எந்த ஒரு ஸ்ட்ரக்சர்லையுமே உட்காராத படம். ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸில் கதை எஸ்டாப்ளிஷ் ஆகாது, இன்டர்வலில் ஒரு பெரிய ஹை இருக்காது, 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சரில் இருக்கான்னு எனக்கே தெரியாது. இது வந்து ஒரு ஃபேமிலியோட ஜேர்னி. இது வந்து என்னென்னா, கதைங்களில் 2 விதமான கதை சொல்லுவாங்க. பிளாட் பேஸ்ட் ஃபிலிம் சொல்லுவாங்க, கேரக்டர் ட்ரிவன் ஃபிலிம் சொல்லுவாங்க. தமிழ் சினிமா லார்ஜ்லி பிளாட் பேஸ்ட் ஃபிலிம். யாரை கொண்டா, இவங்க அப்பா இந்த பசங்களுக்காக கரெக்டாக லோன் வாங்கி கல்யாணம் பண்ணுறாரா இல்லையா, இது பிளாட். கேரக்டர்ன்றது யூ சி ஒரு டைம் ஃப்ரேம்குள்ளே ஒரு யூ சி அ பஞ்ச் ஆஃப் கேரக்டர்ஸ் இன்ட்ராக்டிங் வித் ஈச் அதர். அதில் வர ட்ராமா வந்து கேரக்டர் பேஸ்ட் ஃபிலிம்ஸ். ஸ்கார்சேசியோட எல்லா படமுமே வந்து கேரக்டர் ட்ரிவன் ஃபிலிம்ஸ் எக்ஸப்ட் டிபார்ட்டட்ன்ற ஒரு படத்தில் மட்டும்தான் வந்து யார் ஸ்பைன்ற அந்த பிளாட் இருக்கும். ஐ திங்க் இன் தட் வே மெட்ராஸ் மேட்னி வந்து கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான இது தான். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்ஃபேக்ட் என்கிட்ட பேசுகிற நிறைய ஃபஸ்ட் டைம் ஃபிலிம் மேக்கர்ஸ், அதாவது இப்போது ஃபஸ்ட்டு படம் எடுக்கிற ப்ராசஸில் இருக்கவங்க நிறைய பேர் என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, சார் எங்களுக்கு ரொம்ப தைரியம் வந்திருக்கு, மெட்ராஸ் மேட்னி பார்த்து எங்களுக்கு ரொம்ப தைரியமாக இருக்குன்னு சொல்கிறது எனக்கு ரொம்ப ஒரு மீனிங்ஃபுல்லாக எனக்கு ஃபீல் ஆகுது. நைஸ். Who do you want to thank now? I want to thank கண்டிப்பாக அம்மா, அப்பா, அக்கா, என் பாட்டி, தாத்தா. ஏன்னா என்னை பர்சனாக க்ரியேட் பண்ணது வந்து அந்த லவ் தான். அவங்கள பார்த்துக்கணுன்றது தான் என்னை லைஃப்பில் எல்லாமே ட்ரைவ் பண்ணுச்சு. ஸோ என்னை க்ரியேட் பண்ணதே அவங்களோட லவ். என் அப்பா வந்து இப்போ வரைக்குமே நான் எவ்வளோ சம்பாதிக்கிறேன் என்கிட்ட கேட்டதே இல்லை, அந்த மாதிரி இருந்ததே இல்லை. அது வந்து ஒரு நான் என்ன பண்ணாலும் அக்செப்ட் பண்ணிட்டு அது மிகப்பெரிய சாக்ரிஃபைஸை பார்க்குறேன். அப்புறம் என் டீம், இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஆக்டர்ஸ், காளி சார், ரோஷினி, ஷெல்லி, விஸ்வா, மீதி எல்லா ஆக்டர்ஸும். ஐ திங்க் இந்த படம் வந்து அவங்க ஒழுங்காக நடிக்கலைன்னா இட் வுட் ஹவ் பீன் வெரி டிஃபிகல்ட் டு வாட்ச் திஸ் ஃபிலிம். ஏன்னா இதில் பெருசாக கான்ஃப்ளிக்ட் இல்லை, அது அவங்க ஆடியன்ஸை உள்ளே எடுத்துகிட்டு வந்திருந்தான். அப்புறம் வந்து இது பேக் ஹேண்ட்லேருந்து ஒர்க் பண்ண என்னோடய டிஓபி ஆனந்த் ஜிகே, கம்போசர் அவருக்கும் ஃபஸ்ட்டு படம் கேசி பாலசரங்கன், அதுக்கப்புறமா வந்து என்னோடய எடிட்டர் சதீஷ், அவருக்கும் ஃபஸ்ட்டு படம். வந்து எல்லாருமே ஃப்ரெஷ் பீஸ், ஃபஸ்ட் டைம் எடிட்டர். அதாவது என்ன சொன்னாலும் இவங்க வந்து கிணத்துல கூட குதிக்க ரெடியாக இருந்தாங்க, அந்த மாதிரியான டீம் அமைஞ்சது.
ப்ளஸ் என்னோட ப்ரொடக்ஷன் டீம் ஹரிகிருஷ்ணன் ஜி, மோனிகா, ஷான், ஹோல் டீம். இஃப் ஐ மிஸ்ட் எனி நேம்ஸ் ஐ டோன்ட் நோ, பட் ஹோல் டீம் அது எனக்கு ஃபீல் ஆச்சு. எஸ் கைஸ், இந்த மூவி வந்து இப்போ ப்ரைமில் இருக்குது. இது வந்து ஒரு ப்ரொமோஷன் கிடையாது. திஸ் இஸ் நாட் எந்த ஒரு இதுலேயுமே பெய்டோ கமர்ஷியல் எதுவுமே கிடையாது. இது நானாக வந்து பார்த்து நான் ஃபீல் பண்ணி நான் வந்து பண்ண வீடியோ இது. ஸோ உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ ப்ரைமில் போயிட்டு இந்த படத்தை பாருங்கள். பார்த்துட்டு ஏன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை நீங்கள் படத்தை பார்த்துருந்தீங்கன்னா, பார்த்துருக்கவங்க கண்டிப்பாக வந்து டைரக்டர் என்ன சொல்கிறாருன்னு கேட்கறதுக்கு வந்திருப்பீங்க இந்த வீடியோக்கு. நீங்கள் என்ன படத்தை பார்த்து என்ன ஃபீல் பண்ணீங்க அப்படின்றத எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறையா நம்ம வந்து இதுவும் எல்லாரும் சொல்கிறது தான். அதாவது இந்த மலையாளம் ஃபிலிம் வந்து நான் நிறையா சொல்லுவோம் சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக நல்லாவே பண்ணுறாங்க. அங்கே நிறையா ஃபிலிம் சூப்பராக இருக்கும். நானே நிறைய இதில் போட்டிருக்கேன், நல்லாயிருக்கு. அது நம்ம வந்து புகழ்ந்து இது பண்ணுறது. பட் நம்ம தமிழ்லேயும் இந்த மாதிரி நல்ல நல்ல படம் வரும்போது நம்ம அதை தூக்கி பேசும்போது இந்த மாதிரி படம் நிறையா வரும். ஸோ நம்மளோட இதுலேயுமே இந்த மாதிரி படம் நல்லா பெருசாகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நான் ஃபீல் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் அண்ட் ஐ ஹாவ் சம்திங் ஃபார் யூ. இது வரைக்கும் நான் இந்த மாதிரி எதுவும் பண்ணது கிடையாது. பட் ஃபஸ்ட் டைம், ஏன்னா எனக்கு இது ரொம்ப பிடிச்சது அப்படின்றதுனால வந்து ஐ வாண்ட் டு டூ சம்திங் ஃபார் யூ. அதனால் வந்துட்டு ஒரு ஸ்மால் மொமெண்டோ ஃபார் யூ. தேங்க்யூ ஃப்ரம் இர்ஃபான்ஸ் வியூ. இதாங்க. தேங்க்யூ. பியூட்டிஃபுல். ஜஸ்ட் வித் த லவ், யூ நோ, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு இந்த படம் ரொம்ப எனக்கு அந்த அளவுக்கு இதுவாக இருந்ததுனால இதுவரைக்கும் நான் அந்த மாதிரி மேக் பண்ணதே கிடையாது. இது வந்து ஒரு சின்ன ரெக்கக்னிஷன் என் சைடில் இருந்து நான் வந்து பண்ணணும். நீங்கள் நிறையா வாங்கியிருப்பீங்க, இதுக்கப்புறம் வாங்குவீங்க. பட் யூ நோ, திஸ் இஸ் சம்திங் தட் ஃப்ரம் இர்ஃபான்ஸ் வியூ. தேங்க்யூ. ஐ ஹோப் யூ ஆர் ஹாப்பி. ஐ எம் வெரி ஹாப்பி பிரதர். உங்கள் சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் சொன்ன மாதிரி என்கிட்ட நிறைய பேர் கேட்டாங்க, இது சின்ன படம் எப்படி வந்து இதை நிறைய பேருக்கு எடுத்துகிட்டு வர்றது, அதுக்கு ஆன்சர் என்ன தெரியுமா? ஸோ இதுக்கு ஒரு டேட்டா இருக்குது. இந்த மாதிரியான ஒரு படம் இவ்வளோ டிக்கெட்ஸ் போகுன்றது அது தலையெழுத்தில் இருக்குது. ஆனால் ஒன்ஸ் இன் அ வைல் அங்கங்கே மிரக்கிள்ஸ் தேவைப்படுது. இதை வந்து அதை நம்ம அந்த சிஸ்டமை பீட் பண்ணோம், அந்த ஆர்ட்ஸை பீட் பண்ணோன்னா அப்பப்போ மிரக்கிள் தேவைப்படுது. அது வந்து உங்களை மாதிரி ஆளுங்களால தான் அது நடக்கும், சப்போர்ட் பண்ணுறவங்களால தான் நடக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் திஸ் மூவி. தேங்க்யூ. So guys, see, bye. Bye, Philip. Bye. Thank you.